Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செய்யலாம். அதே மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம கொடுத்து அனுப்பலாம். இது எது கூடலாம் சாப்பிட்லாம் அப்படின்னா ஒயிட் ரைஸ், புலாவ், அப்புறம் பிரியாணி எல்லாத்துக்கூடையுமே இது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். டிஃபன் அப்படின்னா சப்பாத்தி, பூரி, தோசை கூடயும் இதை வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைப்படும், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த கிரேவிக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு, ஆனியன், அப்புறம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் தான் நம்ம அரைக்க போகிறோம். ஆனியன் மீடியம் சைஸில் 3 ஆனியன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். இதில் நான் டொமேட்டோ அரைக்க போகிறதில்ல. இந்த மஷ்ரூம் கிரேவியில் டொமேட்டோ நல்லா வெந்து வரும்போது அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும். பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ அரைச்சும் செய்யலாம், நம்ம அரைக்காமல் இந்த மாதிரி போட்டு செய்யலாம். மஷ்ரூம் கிரேவியில் எங்களுக்கு அரைக்காமல் போட்டால் ரொம்ப பிடிக்கும். அது நல்லா அந்த கிரேவியில் ஊறிட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. காரமாகவும் புளிப்பாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்காக அப்படி நான் போடுறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடான உடனே ஜீரகம் கொஞ்சம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ போட்டுக்கலாம். டொமேட்டோ நல்லா வதங்கணும். அது ஃபுல்லாக ஸ்மாஷ் ஆகிடணும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த டொமேட்டோவிலே கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சள் தூளும் போட்டுட்டு வதக்கும் போது அது சீக்கிரமாக வதங்கிடும். ரெண்டையும் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு டொமேட்டோ நல்லா வதங்கினதுக்கப்புறமே நம்ம அரைச்சி வச்சுருந்த ஆனியன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமே அதை நல்லா வதக்கணும். அப்போ தான் அதனுடைய பச்சை வாசனை போகும். ஸோ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு அது நல்லா வதங்கணும். அப்போ தான் அதனோட பச்சை வாசனை போயிட்டு கிரேவி நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு இதையும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது அந்த மசாலா அப்படியே நல்லா வதங்கிடும். இதில் நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. மஷ்ரூம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது தண்ணி அதுலேருந்து நிறையா வரும். ஸோ நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம கரம் மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் தான் இதெல்லாம். இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டு மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த ஒரு பவுடர் போதும். நம்ம எந்த கிரேவிக்கு வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பிரியாணி, புலாவ் எது செஞ்சோம்னாலுமே இந்த பவுடர் நம்ம யூஸ் பண்ணலாம். இது அந்த கிரேவிக்காகட்டும் அந்த பிரியாணிக்காகட்டும் தேவையான கலரையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த பவுடர் நம்ம வீட்டிலேயே செய்கிறோம் அப்படிங்கிறனால நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணோம்னாவே போதும். அதுவே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், லைட் ப்ரௌன் கலரில் தனியாலாம் வந்துடுச்சு. ஸோ நம்ம இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அதை அரைச்சிட்டேன். இது எப்படி இருக்கணும்னா டர்மரிக் பவுடர் மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. தனியா பவுடர் மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும்போது அதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் அரைச்சிருக்கிற இந்த பவுடர் எனக்கு 3 months வரைக்கும் வரும். இது நம்மளே அரைக்கிறோம் அப்படிங்கிறனால கொஞ்சமாக யூஸ் பண்ணோம்னாவே போதும். மஷ்ரூம் போட்டதுக்கப்புறமே நல்லா வதங்கிட்டுது. இப்போ இதில் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுவோம். மஷ்ரூமுக்கும் பெப்பருக்கும் ரொம்பவுமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன்.
இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வதக்கி கொடுக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். கொஞ்சம் இந்த மாதிரி கிரேவி எல்லாமே கொஞ்சம் நிதானமாக டைம் கொடுத்து நம்ம வதக்கி செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சிட்டுது. சால்ட் எல்லாமே நம்ம வந்து இந்த டைமில் செக் பண்ணிக்கலாம். இப்போது ஃபைனலாக நம்ம வந்து கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அரைச்சேன் இல்லைங்களா, அந்த பவுடர் தான் நான் ஆட் பண்ணுறேன். இந்தளவுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணாவே போதும். அந்த கிரேவிக்கு தேவையான கலரும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் பெப்பர் பவுடரும் கொத்தமல்லி இலையும் தூவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கரம் மசாலா பவுடர் போட்டதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வைக்க வேணாம். இந்த மாதிரி கிரேவியில் வந்து கரம் மசாலா பவுடர் நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா அங்கங்கே கட்டியாக நின்றுடும். கொஞ்சம் குறகுறப்பாக அரைக்கும்போது அது ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆகிடும். டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிட்டுது. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒயிட் ரைஸுக்கு தான் நான் வந்து இந்த கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து ஒயிட் ரைஸ் கூட நல்லாயிருக்கும். புலாவ், பிரியாணி எல்லாத்துக்கூடையுமே வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேவி வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு அதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் மேலே வந்து லைட்டாக பெப்பர் பவுடரும் நம்ம தூவிக்கலாம். அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே வந்து க்ரீன் சில்லி வைக்கிறேன். இந்த க்ரீன் சில்லி வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். சும்மா சாப்பிட்றதுக்கே இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம். ஆனதுக்கப்புறமே கூட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.